ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்டோக்கர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துடலாம். தான் அப்பா மேலே உயிரையே வச்சிருக்க படத்துடைய கதாநாயகி ஒரு தருணத்தில் ஒரு விபத்தில் தன்னுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நான் தான் அவரோட கூட பிறந்த தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு மர்ம நபர் கதாநாயகியுடைய வீட்டுக்குள்ளே வர்றார். அவர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் அந்த வீட்டில் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் இந்தியா. இவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிசர்வ்டான ஒரு நபர் தான், யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாத ஒரு நபர் தான் இவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா. ரிச்சர்ட் அப்படிங்கிறது அப்பாவுடைய பேர், எவலின் அப்படிங்கிறது தான் இவங்க அம்மாவுடைய பேர். சின்ன வயசுலேருந்தே அம்மா கிட்ட அதிக பேச்சுவார்த்தை வச்சுக்காத ஒரு நபர் இவங்க எப்பயுமே அப்பாவுடைய செல்லக்குட்டி தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 18 வயசு ஆகிடுது. ஸோ ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு இவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து சேருது. அது என்ன அப்படின்னா, இவங்க அப்பா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இப்போ இதனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க நம்ம படத்துடைய கதாநாயகி. காரணம் என்னென்னா, இந்த அம்மா சிரிக்கிறதே அவளுடைய அப்பா கிட்ட மட்டும்தான். இப்போ அவரும் உயிரோடு இல்லை அப்படிங்கும்போது அதனால ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இவங்களுக்கு. இப்போ அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபியூனரல் வேலைகள்லாம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் யாரோ ஒரு மர்ம நபர் தூரமாக நின்று இந்த நடக்கிற ஃபியூனரல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி போகிறான். அது யார் அப்படிங்கிறது கதாநாயகிக்கு அப்போ தெரியலை. இதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டியில் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த தருணத்தில் இந்த கதாநாயகியுடைய அம்மா திடீர்னு கதாநாயகியை கூப்பிட்டு, ஆமாம் நான் ஒருத்தரை ஒன்று அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இவர் தான் அந்த நபர். இவருடைய பேர் சார்லி. இவர் வேறு யாரும் கிடையாது, உங்கள் அப்பாவோட தம்பி அப்படின்னு சொன்னால் கதாநாயகிக்கு மிகப்பெரிய சந்தேகம். இன்னும் 18 வயசு ஆகி போச்சு எனக்கு, இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறதுங்கிற விஷயமே எனக்கு தெரியாதே. இன்னும் புதுசாக திடீர்னு ஒருத்தர் கதாபாத்திரம் ஒருத்தர் உள்ளே வர்றாரு நம்ம வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இவங்களுக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சித்தப்பா கதாபாத்திரம் சார்லி இருக்காரு, அவர் நம்ம கதாநாயகியை திருப்பியை மீட் பண்ணி, நான் இவ்வளவு நாளாக உலகத்தை சுற்றிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு தெரியாது. இப்போ உங்கள் அப்பா இறந்து போன செய்தி கிடச்சவனு தான் உடனே பதறி போய் நான் வர்றேன். ஆனால் உங்கள் வீட்லேயே கொஞ்ச நாள் தங்கி உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஆனால் இது உங்கள் அம்மா கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உன்னுடைய அனுமதியும் இதுக்கு ரொம்ப முக்கியம், உனக்கும் இது பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் கிளியராக அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் கதாநாயகி பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு இந்த அம்மா பதிலே சொல்லலை பெருசாக. இந்த மாதிரி தான் யாருக்கிட்டே அதிகமாக பேசாதே நான் சொன்ன மாதிரி. இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டுக்குள்ளே வர்றார் இல்லையா, வந்ததுக்கப்புறம் எல்லாருடைய நடவடிக்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம கதாநாயகிக்கு தெரியுது. குறிப்பாக இவங்களுடைய அம்மா கிட்ட. இந்த அம்மா கணவர் இறந்து போச்சு, ஸோ கொஞ்சமாவது மனசில் ஒரு சோகம் இருக்கும் இல்லையா. ஆனால் கதாநாயகியுடைய அம்மா ஜாலியாக சித்தப்பா கூட வெளியே போய்கிட்டு காரில் அங்கங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கர கடுப்பு. யார்? நம்ம கதாநாயகிக்கு. இப்போ தான் நம்ம அப்பா இறந்து போயிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் கூட இந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. இது என்றன்னா அப்பாவோட தம்பியோட சேர்ந்து ஜாலியாக வெளியே ஷாப்பிங் போக அங்கங்கேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் இவர் இந்த சித்தப்பா கதாபாத்திரம் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் அந்த வீட்டிலேயே நிகழுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சவுத் கொரியன் படமான ஓல்ட் பாய் படம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். உலக படங்கள், அதுவும் சவுத் கொரியன் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற நபர்களுக்கு ஓல்ட் பாய் எப்படி ஒரு படம் அப்படின்னு தெரியும். அந்த படத்தை ஒத்துக்கிறாங்க சில பேர், ஒத்துக்கலைங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு சவுத் கொரியன் படம் அந்த ஓல்ட் பாய். அந்த படத்துடைய டைரக்டரான பார்க் சான் வூக் இருக்காரு, அவருடைய முதல் இங்கிலீஷ் படம் இது. அதன் காரணமாகவே இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஓல்ட் பாய் மாதிரி ஒரு படத்தை எடுத்தவர் இந்த படத்தை எப்படி வித்தியாசமாக கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேலே இருந்தது. இந்த படம் நெடுகிலும் அவருடைய டச்சு இருக்கும். ஒரு கேமரா மூமெண்ட்லேருந்து எடிட்டிங்கில் கட்ஸிலிருந்து ஒரு விஷயங்களையும் பார்க் சான் வூக்குடைய ஆளுமை இந்த படம் நெடுகிலும் தெரியும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது பின்னாடி புரியும். இத்தனைக்கும் இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக இருந்தால் கூட ஒரு சீனுமே ரொம்ப வித்தியாசமாக, வழக்கமாக ஹாலிவுட் படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த படம் இருக்காது. நிறைய வித்தியாசப்படுத்தி இந்த படத்தை அவர் காமிச்சிருப்பார்.
ஆனால் என்னதான் இது பார்க் சான் வூக் எடுத்த படமாக இருந்தால் கூட இந்த படம் 1943 ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூடிய டைரக்ஷனில் வெளியான ஷேடோ ஆஃப் அ டவுட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படத்துடைய கதைகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கதைகளும் தான். அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமும் சொல்கிறாங்க. இந்த கதைகளும் பார்க்கும்போதும் அப்படித்தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூடிய சப்ஜெக்ட் இதை பார்க் சான் வூக் தொட்டு அதை வேறு விதமாக வெளியே கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அது குறிப்பாக 3 பேர் நீங்கள் சொல்லி ஆகணும். மியா வசிகோவ்ஸ்கா அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. நிக்கோல் கிட்மன் அவங்க தான் கதாநாயகியுடைய அம்மா. மேத்யூ குட் அவர் தான் இந்த சித்தப்பா கதாபாத்திரம். இந்த 3 பேரும் பர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பாங்க. ரொம்ப சட்டிலான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆனால் அந்த 3 கதாபாத்திரங்களும் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அது ஏன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அசால்ட்டாக 3 பேரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த 3 பேர்கிட்டையுமே இருந்து. இது போக நான் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியிலேருந்து கட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்க் சான் வூக் கூடிய ஆளுமை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேனே. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு சங் ஹூன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுத் கொரியன் சினிமோட்டோகிராஃபரு. அந்த அளவுக்கு தரமாக கலர்ஃபுல்லாக இந்த படத்தை தட்டி தூக்கியிருப்பார். அவருடைய இந்த படத்தில் நிறைய சிங்கிள் ஷாட்ஸும் அவர் ட்ரை பண்ணியிருப்பார். அதாவது இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எப்படியெல்லாம் இந்த கதைக்கு ஒரு கதாபாத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கேமராவை பேன் பண்ணிட்டு போகணும், அந்த கேமரா மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அந்தளவுக்கு சூப்பராக நேர்த்தியாக கொண்டு வந்திருப்பார். நிச்சயமாக சினிமோட்டோகிராஃபியிலையும் நம்மால் டைரக்டருடைய இன்புட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியுது. அது போக நிக்கோலஸுடைய கட்ஸு, அதாவது கதாநாயகி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஷூவை தான், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஷூஸ் தான் உங்களுக்கு வரிசைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயம் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு வரிசைக்கு அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் போட்ட ஷூஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்குள்ளே, அந்த ஷூ பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு கட் ஷாட்ஸில் அதை சொல்லியிருப்பாங்க, மேட்ச் கட்ஸ் மாதிரி. அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த சீனு. ஸோ எடிட்டர் ஒரு விஷயத்தையும் பார்த்து கட் பண்ணியிருக்காரு. ஒரு கிளாக் உடைய பெண்டுலம் மாறும்போது பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகி கையும் காலையும் இப்படி ஆட்டுவாங்க. அது பாருங்கள், அது சரியான ஒரு மேட்ச் கட்டுது. அந்த மாதிரி எடிட்டிங்லேயும் நிறைய விஷயங்கள் சூப்பராக இந்த படத்தை எந்த அளவுக்கு தரமாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீட்டாகவே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடல் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இது எல்லாம் போக இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்பியும் சொல்கிறேன். ஓல்ட் பாய் படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்ப்ரெஷனை உலகம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லா நாட்டில் இருக்க ரசிகர்களுக்குமே தெரியும். ஸோ அவர் சவுத் கொரியன் படங்களை விட்டுட்டு முதல் படம் ஒரு இங்கிலீஷ் படத்தில் கை வைக்க போகிறார் அப்படிங்கும்போது அதனுடைய எதிர்பார்ப்பு வேற. அந்த படம் தான் இது. அதனால அவருடைய டச் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் யார் விரும்பி பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஓல்ட் பாய் பிடிச்சதா, த ஹேண்ட்மெய்டன் படம் பிடிச்சதா, இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.